1944ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர். இத்தாலியின் அன்சியோ கடற்கரையில் கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஒரு அமெரிக்க இராணுவ மருத்துவர் ஹென்றி பீச்சர் காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார். ஒரு வீரனின் கால் துண்டிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தது. வலி தாங்க முடியாத அளவு கடுமையாக இருந்தது. அவனுக்கு மார்பின் ஊசி போட வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. மார்பின் தீர்ந்து விட்டது. வலி நிவாரணி எதுவும் இல்லை. காயமடைந்த வீரர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை தேவை. மருத்துவர் பீச்சர் ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அவர் ஒரு செவிலியரிடம் சொன்னாரு, உப்பு நீரை எடுங்கள், அதை ஊசியில் நிரப்புங்கள், வீரனிடம் இது மார்பின் என்று சொல்லி செலுத்துங்கள். செவிலியர் அதிர்ச்சி அடைந்தாள். உப்பு நீரா? இது எப்படி வேலை செய்யும்? ஆனால் மருத்துவர் உத்தரவிட்டார். வேறு வழியில்லை. உப்பு நீர் ஊசி போடப்பட்டது. வீரனிடம் சொன்னார்கள், இது மிகவும் சக்தி வாய்ந்த வலி நிவாரணி. இன்னும் சில நிமிடங்களில் வலி குறையும். என்ன நடந்தது என்று தெரியுமா? வலி உண்மையிலே குறைந்தது. வீரன் அமைதியானான். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. அவன் அதிர்ச்சி நிலைக்கு போகவில்லை. உப்பு நீர் மார்பின் போல வேலை செய்தது. இது ஒரு விபத்து அல்ல. மருத்துவர் பீச்சர் இதை மீண்டும் மீண்டும் செய்தார். நூற்றுக்கணக்கான வீரர்களுக்கு 35% வீரர்களுக்கு உப்பு நீர் போதுமானதாக இருந்தது. உண்மையான மார்பின் தேவைப்படவில்லை. போர் முடிந்த பின் மருத்துவர் பீச்சர் அமெரிக்கா திரும்பினார். 1955ஆம் ஆண்டு அவர் ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையின் பெயர் த பவர்ஃபுல் பிளாசிபோ, சக்தி வாய்ந்த பிளாசிபோ. இந்த ஒரு கட்டுரை மருத்துவ உலகையே மாற்றியது. பிளாசிபோனா என்ன? எளிமையாக சொன்னால் பொய் மருந்து, சர்க்கரை மாத்திரை, உப்பு நீர் ஊசி, போலி அறுவை சிகிச்சை, எந்த மருத்துவ குணமும் இல்லாத ஒரு பொருள். ஆனால் நோயாளி அது உண்மையான மருந்து என்று நம்பினால் உடல் உண்மையிலேயே குணமாக ஆரம்பிக்கிறது. இது மாயாஜாலம் அல்ல, இது நரம்பு அறிவியல். உங்கள் மூளை உங்கள் உடலை குணப்படுத்தும் சக்தி கொண்டது. ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் நம்ப வேண்டும். இன்றைய எபிசோடில் மருத்துவ வரலாற்றின் மிக ஆச்சரியமான உண்மைகளை பார்க்கப் போகிறோம். போலி மருந்துகள் எப்படி உண்மையான நோய்களை குணப்படுத்துகின்றன, உங்கள் மூளை உங்கள் உடலை எப்படி கட்டுப்படுத்துகிறது, மற்றும் நம்பிக்கை என்ற ஒன்று ஏன் மருத்துவ அறிவியலின் மிகப்பெரிய புதிராக இருக்கிறது. பிளாசிபோ எப்படி வேலை செய்கிறது? உங்க மூளை ஒரு மருந்தை எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னு நம்பும்போது 3 விஷயங்கள் நடக்கின்றன. முதலாவது, உங்கள் மூளை என்டார்பின் என்ற இயற்கையான வலி நிவாரணியை உற்பத்தி செய்கிறது. இது மார்பினை போன்ற ரசாயனம். உங்கள் சொந்த உடலை இதை தயாரிக்கிறது. வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லை. ஆனால் இது வேலை செய்ய ஒரே நிபந்தனை, நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவது, உங்கள் மூளை டோபமினை வெளியிடுகிறது. நினைவிருக்கிறதா? கடந்த எபிசோடில் டோபமின் பற்றி பேசினோம். மருந்து வேலை செய்யும் என்ற எதிர்பார்ப்பு டோபமினை உருவாக்குகிறது. டோபமின் உங்கள் மூளையின் வெகுமதி மையத்தை செயல்படுத்துகிறது. நீங்கள் நன்றாக உணர ஆரம்பிக்கிறீர்கள், உண்மையான மருந்து இல்லாமலேயே. மூன்றாவது, உங்கள் நரம்பு மண்டலம் உடலின் எதிர்வினையை மாற்றுகிறது. இதய துடிப்பு குறைகிறது, இரத்த அழுத்தம் சீராகிறது, வீக்கம் குறைகிறது, வலி குறைகிறது. இவையெல்லாம் அளவிடக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய மாற்றங்கள். MRI ஸ்கேனில் இவற்றை காணலாம். இரத்த பரிசோதனையில் நிரூபிக்கலாம். பிளாசிபோ கற்பனை அல்ல, பிளாசிபோ நரம்பு அறிவியல். இப்போது மிகவும் ஆச்சரியமான உண்மை கதைகளை பார்ப்போம். கதை 1, போலி மூட்டு அறுவை சிகிச்சை. 2002ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் மருத்துவர் ப்ரூஸ் மோஸ்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் சோதனை நடத்தினார். ஒரு 180 நோயாளிகளுக்கு மூட்டு வலி இருந்தது. அவர்களை 3 குழுக்களாக பிரித்தார். முதல் குழுவுக்கு உண்மையான அறுவை சிகிச்சை செய்தார். 2ஆம் குழுவுக்கு மூட்டை கழுவும் சிகிச்சை செய்தார். 3ஆம் குழுவுக்கு போலி அறுவை சிகிச்சை செய்தார். என்ன அர்த்தம்? நோயாளிகளை மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்தார். மூட்டில் 3 சிறிய வெட்டுகள் போட்டார். ஆனால் உள்ளே எதுவும் செய்யவில்லை. வெட்டுகளை தைத்து விட்டார். நோயாளிகள் எழுந்தபோது தங்களுக்கு உண்மையான அறுவை சிகிச்சை நடந்தது என்று நம்பினார்கள். 2 வருடங்கள் கழித்து 3 குழுக்களையும் சோதனை செய்தார். முடிவு,
3 குழுக்களும் ஒரே அளவு முன்னேற்றம் காட்டின. போலி அறுவை சிகிச்சை செய்த நோயாளிகள் உண்மையான அறுவை சிகிச்சை செய்தவர்களைப் போலவே நன்றாக நடந்தார்கள், ஓடினார்கள், படிகள் ஏறினார்கள், வலி குறைந்தது. இது மருத்துவ உலகத்தை அதிர்ச்சியடையச் செய்தது. நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசின் இதை வெளியிட்டது. உலகின் மிக மரியாதைக்குரிய மருத்துவ பத்திரிகை. யோசித்து பாருங்கள், ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியின் மூட்டை திறந்தார், எதுவும் செய்யவில்லை, மூடிவிட்டார். நோயாளி குணமானார். எப்படி? ஏனெனில் அவரது மூளை குணமாக்கியது. கதை 2. மிஸ்டர் ரைட். 1957ஆம் ஆண்டு அமெரிக்காவில் மிஸ்டர் ரைட் என்ற நோயாளிக்கு நிணநீர் புற்றுநோய் இருந்தது. அவரது கழுத்தில், நெஞ்சில், வயிற்றில் புற்றுநோய் கட்டிகள் இருந்தன. ஒவ்வொரு கட்டியும் ஆரஞ்சு பழ அளவு. மருத்துவர்கள் சொன்னார்கள், அவருக்கு சில வாரங்கள் தான் வாழ்நாள் இருக்கிறது. அந்த நேரத்தில் கிரெபயோசன் என்ற புதிய மருந்து சோதனையில் இருந்தது. மிஸ்டர் ரைட் இந்த மருந்தை பற்றி கேள்விப்பட்டார். அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார். இந்த மருந்து என்னை குணப்படுத்தும் என்று உறுதியாக நம்பினார். மருத்துவர் அவருக்கு கிரெபயோசனை கொடுத்தார். 3 நாட்களில் கட்டிகள் பாதியாக சுருங்கின. 10 நாட்களில் மிஸ்டர் ரைட் படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தார். கட்டிகள் கிட்டத்தட்ட மறைந்தன. மருத்துவர்கள் நம்ப முடியவில்லை. ஆனால் சில வாரங்கள் கழித்து செய்தித்தாள்களில் ஒரு அறிக்கை வந்தது. கிரெபயோசன் பயனற்றது என்று, எந்த புற்றுநோயையும் குணப்படுத்தாது என்று. மிஸ்டர் ரைட் இதை படித்தார். என்ன நடந்தது? கட்டிகள் மீண்டும் வளர ஆரம்பித்தன, வேகமாக. சில வாரங்களில் அவர் மீண்டும் படுக்கையில். அவரது மருத்துவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் மிஸ்டர் ரைட்டிடம் பொய் சொன்னார். செய்தித்தாள் தவறு என்று சொன்னார். புதிய, இன்னும் சக்தி வாய்ந்த கிரெபயோசன் வந்திருக்கிறது என்று சொன்னார். உண்மையில் மருத்துவர் வெறும் தண்ணீரை ஊசியாக போட்டார். என்ன நடந்தது? கட்டிகள் மீண்டும் சுருங்கின. மிஸ்டர் ரைட் மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் ஆரோக்கியமாக இருந்தார், வெறும் தண்ணீரால். துரதிர்ஷ்டவசமாக சில மாதங்கள் கழித்து மற்றொரு அறிக்கை வெளியானது. கிரெபயோசன் முற்றிலும் பயனற்றது என்று நிரூபிக்கப்பட்டது. மிஸ்டர் ரைட் இதை கேள்விப்பட்டார். நம்பிக்கை இழந்தார். 2 நாட்களில் அவர் மீண்டும் படுக்கையில். சில நாட்களில் அவர் இறந்தார். இந்த கதை மருத்துவ வரலாற்றில் மிகவும் பிரபலமானது. இதை டாக்டர் ப்ரூனோ கிளோப்ஃபர் பதிவு செய்தார். ஒரு மனிதனின் நம்பிக்கை அவனை குணப்படுத்தியது. நம்பிக்கை இழந்தபோது நோய் திரும்பியது. மீண்டும் நம்பினார், மீண்டும் குணமானார். மீண்டும் நம்பிக்கை இழந்தபோது அவர் இறந்தார். இது ஒரு திரைப்பட கதை போல இருக்கிறது, ஆனால் இது உண்மையில் நடந்தது. இப்போது அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பிளாசிபோ வெறும் உளவியல் நம்பிக்கை மட்டுமல்ல, உடலில் உண்மையான அளவிடக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. 2004ஆம் ஆண்டு இத்தாலியின் டூரின் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஃபாப்ரிசியோ பெனடெட்டி ஒரு முக்கியமான ஆய்வு நடத்தினார். அவர் பிளாசிபோ மாத்திரை கொடுக்கப்பட்ட நோயாளிகளின் மூளையை MRI ஸ்கேன் செய்தார். என்ன கண்டுபிடித்தார் என்று தெரியுமா? நோயாளிகள் போலி மாத்திரையை விழுங்கிய போது அவர்களின் மூளையில் உண்மையான ரசாயன மாற்றங்கள் நடந்தன. என்டார்பின் வெளியானது, டோபமின் உற்பத்தியானது, வலி மையங்களின் செயல்பாடு குறைந்தது. இதை MRI ஸ்கேனில் தெளிவாக காண முடிந்தது. போலி மாத்திரை, உண்மையான மூளை மாற்றம். இன்னும் ஆச்சரியமான விஷயம், பிளாசிபோவின் சக்தி மாத்திரையின் நிறத்தை பொறுத்தே மாறுகிறது. நீல மாத்திரைகள் தூக்கத்திற்கு சிறந்தவை, சிவப்பு மாத்திரைகள் வலிக்கு சிறந்தவை, மஞ்சள் மாத்திரைகள் மனச்சோர்வுக்கு சிறந்தவை. பெரிய மாத்திரைகள் சிறிய மாத்திரைகளை விட சிறப்பாக வேலை செய்கின்றன. ஊசிகள் மாத்திரைகளை விட சிறப்பாக வேலை செய்கின்றன. விலை உயர்ந்த போலி மருந்துகள் மலிவான போலி மருந்துகளை விட சிறப்பாக வேலை செய்கின்றன. 2008ஆம் ஆண்டு டியூக் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். ஒரே போலி மாத்திரையை 2 குழுக்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு குழுவிடம் சொன்னார்கள், இது $2.50 மாத்திரை. மற்ற குழுவிடம் சொன்னார்கள், இது 10 சென்ட் தள்ளுபடி மாத்திரை. ஒரே மாத்திரை, ஒரே சர்க்கரை. ஆனால் விலை உயர்ந்த மாத்திரை என்று சொல்லப்பட்ட குழு 85% வலி குறைவை உணர்ந்தது. மலிவான மாத்திரை என்று சொல்லப்பட்ட குழு
61% மட்டுமே வலிக்குறைவை உணர்ந்தது. ஒரே போலி மருந்து. விலை மட்டும் வித்தியாசம். மூளை விலையையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. விலை உயர்ந்தால் மூளை அதிகம் நம்புகிறது. அதிகம் நம்பினால் அதிகம் குணமாகிறது. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, ஆனால் இது அறிவியல். இப்போது பிளாசிபோவின் கருப்பு பக்கத்தை பார்ப்போம். நோசிபோ விளைவு. பிளாசிபோ என்பது நம்பிக்கை குணப்படுத்துவது. நோசிபோ என்பது நம்பிக்கை நோயை ஏற்படுத்துவது. ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் சொல்கிறாரு, இந்த மாத்திரை தலைவலி ஏற்படுத்தலாம். அந்த மாத்திரை ஒரு சர்க்கரை மாத்திரை. ஆனால் நோயாளிக்கு உண்மையிலேயே தலைவலி வருகிறது. 2011ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். ஒரு குழுவிடம் சொன்னார்கள், இந்த மாத்திரை பக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம். மற்ற குழுவிடம் எதுவும் சொல்லவில்லை. 2 குழுக்களுக்கும் ஒரே போலி மாத்திரை கொடுத்தார்கள். எச்சரிக்கை பெற்ற குழு 3 மடங்கு அதிக பக்க விளைவுகளை உணர்ந்தது. ஒரே போலி மாத்திரை, எச்சரிக்கை மட்டும் வித்தியாசம். நோசிபோ மிகவும் ஆபத்தானது. ஒரு நோயாளிதான் சாவோம் என்று நம்பினால் உண்மையிலேயே அவரது உடல் சரிய ஆரம்பிக்கிறது. மருத்துவர்கள் இதை அறிவார்கள். அதனால் தான் நல்ல மருத்துவர்கள் எப்போதும் நம்பிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு மருத்துவர் சொல்லுகிறாரு, இந்த சிகிச்சை பலருக்கு நல்ல பலன் தந்துள்ளது. இன்னொரு மருத்துவர் சொல்லுகிறாரு, இது ஒருவேளை வேலை செய்யாமல் போகலாம். ஒரே சிகிச்சை, ஆனால் முதல் மருத்துவரின் நோயாளிகள் விரைவாக குணமாகிறார்கள். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி உங்கள் மூளையில் இருக்கிறது. இப்போது அன்றாட வாழ்வில் பிளாசிபோ எங்கெல்லாம் வேலை செய்கிறது என்று பார்ப்போம். முதலாவது, வலி நிவாரணி மாத்திரைகள். நீங்கள் தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறீர்கள். பெரும்பாலான வலி நிவாரணிகள் வேலை செய்ய 15 முதல் 30 நிமிடங்கள் ஆகும். ஆனால் பலர் மாத்திரை விழுங்கிய 5 நிமிடங்களிலேயே வலி குறைந்ததாக உணர்கிறார்கள். ஏனெனில் மாத்திரை விழுங்கிய நிமிடம் மூளை ஏற்கனவே என்டார்பினை வெளியிட ஆரம்பிக்கிறது. மாத்திரை வேலை செய்வதற்கு முன்பே நம்பிக்கை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, காபி. நீங்கள் காலையில் காபி குடிக்கும்போது உடனே சுறுசுறுப்பாக உணர்கிறீர்கள். ஆனால் காஃபின் இரத்தத்தில் கலந்து வேலை செய்ய குறைந்தது 20 நிமிடங்கள் ஆகும். அந்த முதல் மடக்கு, அது பிளாசிபோ. காஃபியின் வாசனை, சூடு, கப்பை கையில் பிடிக்கும் உணர்வு, இவையெல்லாம் உங்கள் மூளையை செயல்படுத்துகின்றன. காஃபின் அல்ல, நம்பிக்கை. மூன்றாவது, விலையுயர்ந்த பொருட்கள். 2 ஒரே மாதிரியான ஒயின் பாட்டில்கள். ஒன்று $50 என்று சொல்கிறார்கள், இன்னொன்று $5 என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் இரண்டும் ஒரே ஒயின். ஆனால் MRI ஸ்கேனில் விலை உயர்ந்த ஒயின் குடிக்கும்போது மூளையின் இன்ப மையம் அதிகமாக ஒளிர்கிறது. உண்மையிலேயே அதிக இன்பம் உணர்கிறார்கள். ஒரே ஒயின், விலை மட்டும் வித்தியாசம். ஆனால் இன்பம் உண்மையானது. ஏனெனில் மூளை விலையை ருசியாக மாற்றுகிறது. நான்காவது, உடற்பயிற்சி. ஒரு ஆய்வில் ஹோட்டல் பணியாளர்களிடம் சொன்னார்கள், உங்கள் தினசரி வேலை ஒரு நல்ல உடற்பயிற்சிக்கு சமம். படுக்கை எடுத்து போடுவது, தரையை சுத்தம் செய்வது, பாத்திரங்கள் தூக்குவது, இவையெல்லாம் உடற்பயிற்சி என்று சொன்னார்கள். 4 வாரங்கள் கழித்து அந்த பணியாளர்கள் உடல் எடை குறைந்தது, இரத்த அழுத்தம் குறைந்தது, உடல் கொழுப்பு குறைந்தது. மற்ற குழு ஒரே வேலை செய்தும் இந்த தகவல் சொல்லப்படாததால எந்த மாற்றமும் இல்லை. ஒரே வேலை, ஒரே உடல் உழைப்பு. ஆனால் இது உடற்பயிற்சி என்று நம்பிய குழு உண்மையிலேயே ஆரோக்கியமாக மாறியது. இது பிளாசிபோவின் சக்தி. நம்பிக்கை உடலை மாற்றுகிறது. இது கற்பனை அல்ல, இது நரம்பு அறிவியல். ஐந்தாவது, மருத்துவரின் வெள்ளை கோட். ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை சந்திக்கிறார். மருத்துவர் வெள்ளை கோட் அணிந்திருக்கிறார். ஸ்டெதஸ்கோப் கழுத்தில் இருக்கிறது. நம்பிக்கையான குரலில் பேசுகிறார். நோயாளி நன்றாக உணர ஆரம்பிக்கிறார், மருந்து கொடுப்பதற்கு முன்பே. அதே நோயாளி ஒரு சாதாரண ஆடை அணிந்த நபரிடம் அதே ஆலோசனையை கேட்டால் நம்பிக்கை குறைவு, பிளாசிபோ குறைவு, குணமாவது மெதுவாக. மருத்துவரின் தோற்றமே ஒரு பிளாசிபோ. சுருக்கமாகச் சொல்வோம், இன்று நாம் கற்ற 6 முக்கிய உண்மைகள். 1. பிளாசிபோ என்பது போலி மருந்து, ஆனால் அது ஏற்படுத்தும் குணம் உண்மையானது. MRI ஸ்கேனில் நிரூபிக்கப்பட்டது. 2. 2ஆம் உலகப் போரில் மருத்துவர் ஹென்றி பீச்சர்
உப்பு நீரை மார்பினாக பயன்படுத்தி 35% வீரர்களை குணப்படுத்தினார். 3. போலி அறுவை சிகிச்சை உண்மையான அறுவை சிகிச்சையைப் போலவே வேலை செய்தது. 2002ஆம் ஆண்டு நிரூபிக்கப்பட்டது. 4. விலை உயர்ந்த போலி மருந்துகள் மலிவான போலி மருந்துகளை விட சிறப்பாக வேலை செய்கின்றன. மூளை விலையையும் ருசிக்கிறது. 5. நோசிபோ என்பது பிளாசிபோவின் எதிர்மறை. நம்பிக்கையின்மை நோயை ஏற்படுத்தும். மருத்துவரின் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. 6. உடற்பயிற்சி, காபி, வலி நிவாரணி, ஒயின் ருசி இவை எல்லாவற்றிலும் பிளாசிபோ ஒரு பங்கு வகிக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். பிளாசிபோ எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் என்று சொல்லவில்லை. புற்றுநோய்க்கு மருத்துவ சிகிச்சை அவசியம். நீரிழிவுக்கு மருந்து அவசியம். எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை அவசியம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள். உங்கள் மூளை உங்கள் உடலின் மிகப்பெரிய மருத்துவர். அதை நம்புங்கள். ஆனால் மருத்துவரையும் நம்புங்கள். இரண்டும் ஒன்றாக வேலை செய்யும் போது மிகச்சிறந்த முடிவுகள் வரும். இன்று ஒரு எளிய சோதனை செய்யுங்கள். அடுத்த முறை நீங்கள் ஒரு வலி நிவாரணி மாத்திரை எடுக்கும்போது கவனியுங்கள். எத்தனை நிமிடங்களில் வலி குறைய ஆரம்பிக்கிறது? 5 நிமிடத்தில் குறைந்தால் அது மாத்திரை அல்ல, அது உங்கள் மூளை. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் தெரியாத உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த எபிசோடில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பேசப் போகிறோம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே, மருத்துவ ஆலோசனை அல்ல. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகவும்.